சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. நீங்க என்னன்னா, நான் இந்த கேள்விக்கு பதில பலமுறை சொல்லியிருக்கிறேன். 100% நீங்க டெய்லி பேப்பர் படிச்சீங்களா இல்ல செய்திகளையும் சரி ஊடகங்கள் குற்ற சம்பவங்களே இல்லாத ஒரு இது கண்டிப்பா உருவாக்க முடியாது. வளர்ந்த நாடுகள் ஐரோப்பா அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்ல குற்றச்சம்பவங்கள் நடக்குது. நம்ம இந்தியா போன்ற வளர்கின்ற நாடுகளிலே குற்றச்சம்பவங்கள் நடக்குது. ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சென்ற அரசு இதுக்கு முந்தைய திமுக அரசா இருக்கட்டும் இந்த இன்றைய அரசா இருக்கட்டும் வட மாநிலங்களுக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது அது குற்றச்சம்பவங்கள் பெண்களை எதிரான குற்றச்சம்பவங்களா இருக்கட்டும் மற்ற குற்றச்சம்பவங்களா இருக்கட்டும் வட மாநிலங்களை விட தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல முடியும். இதுல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இருக்கு. வருஷம் அவங்க வெளியிடுறாங்க, ஒன்றிய வெளியிடுறாங்க. அந்த தரவுகள் அடிப்படையில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அதே வேளையில சென்ற ஆட்சியும் சரி இந்த ஆட்சியிலும் சரி குற்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட நபர்கள் குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அதுல இந்த தொய்வு இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து.